ஆப்ஷன் ட்ரேடர் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபில் பதிப்பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொலி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. நம்முடைய யூடியூப் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் 40,000 சப்ஸ்கிரைபர்ல அணிந்திருக்கு. இதற்கு அனைத்துக்கும் மிக முக்கிய காரணம், நீங்கள் ஆரம்பத்திலிருந்து 2019 டிசம்பர் 10ஆம் தேதி நம்ம இந்த சேனலை துவங்கினோம். அதிலிருந்து நிறைய பேர் நம்மளுடைய வீடியோஸ் டே 1 அதிலிருந்துமே நிறைய பேர் ஆதரவு கொடுத்துட்டு வர்றீங்க. இதற்கு அனைத்திற்குமே இந்த உறுதுணையாக இருந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கு மிக 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 நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஆரம்பத்திலிருந்தே ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பற்றி மட்டும்தான் நம்மளுடைய சேனலில் பதிவு பண்ணிட்டு வரோம். நிறைய பார்த்தீங்கன்னா நியூஸுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, வரைபடத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இந்த ரெண்டுமே இல்லாமல் முழுக்க முழுக்க ஆப்ஷன் பிரீமியத்தோட கணக்கீட்டை நம்பி மட்டும்தான் நம்ம இந்த சேனலை ரன் பண்ணிட்டு வரோம். அப்போது தொடர்ந்து நீங்கள் ஒரு ஆதரவு கொடுக்குறீங்க அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னமும் நம்ம இந்த ஆப்ஷன் பிரீமியத்தை பேஸ் பண்ணி மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும், நம்முடைய சேனல் நம்ம இதற்கு முன்பு அப்படின்னு எடுத்துட்டா ஆப்ஷன் பிரீமியத்தை வரைபடத்து மூலியமாகவும் நம்ம பண்ணுற மாதிரி முன்பு கம்மியாக இருந்திருக்கலாம், இல்லை இருக்காங்களா அப்படின்னு தெரியல. ஆனால் ஆப்ஷன் பிரீமியத்தை பேஸ் பண்ணி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்க முடியும், இப்படித்தான் பார்க்கணும் அப்படின்ட்டு நம்ம குறிப்பிட்டிருக்கிறோம். இதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய சேனல்ஸ் இதுவே பின்பற்றிட்டு வராங்க. அதற்கே இந்த விழிப்புணர்வுக்கே நம்ம ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஏன்னா ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஒரு கணக்கீட்டின் அடிப்படை அப்படிங்கிறது இப்போ நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கு. அப்படிங்கும்போது இதை ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய விஷயம், மகிழ்ச்சி அடைய வேண்டிய விஷயமாகவும் இருக்கு. அப்போ இந்த விழிப்புணர்வு கண்டிப்பாக தேவை. ஆப்ஷன்ஸ் ட்ரேட் அப்படிங்கும்போது நிறைய பேர்த்துக்கு ப்ராஃபிட் வரவங்க ஒரு மாதிரி யோசிப்பாங்க, லாஸ் வரும்போது ஒரு மாதிரி யோசிப்பாங்க. ஆனால் ஆப்ஷன்ஸ் ட்ரேட் அப்படிங்கிறத பேஸ் பண்ணும்போது என்எஸ்சி நம்ம கொடுத்துருக்கிற டேட்டாஸே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தோல்வி அப்படிங்கிறது தான். அதற்கு காரணம் என்னன்னா, நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணிடுவோம். இந்த தப்பை நானுமே பண்ணியிருக்கேன். நான் எப்படின்னா, நான் இந்த ஸ்ட்ராட்டஜிஸை பில்ட் பண்ணும்போது, இதோட கான்செப்டை எடுக்கும்போது ஒரு 6 மாதம் நமக்கு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக நான் பண்ண ட்ரேட் எல்லாமே சக்ஸஸ். அப்போ என்ன ஆச்சுன்னா, நம்ம ஆப்ஷன்ஸ் ப்ரீமியம் இவ்வளோ ட்ரேட் இவ்வளோ ஈஸியா அப்படிங்கிற அளவுக்கு தோணிட்டு, நம்ம ஏன்னா ஒரு லாஸே இல்லை. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ப்ரீமியத்தை பை பண்ணுறோம், ஏன்னா பையிங்கில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுது. அப்போ அந்த ஆப்ஷன் ப்ரீமியம் பை பண்ணும்போது அது பார்த்தீங்க அப்படின்னா விரைவாக 2x 3x 2 மடங்கு 3 மடங்கு ப்ரீமியம் அப்படியே அப்ரிஷியேட் ஆகும்போது அது பெரிய ஒரு சந்தோஷம். என்னமோ ஜெயிச்ச மாதிரி, ஒரு என்னமோ யாரும் பண்ணாத நம்ம பண்ணிட்டு மாதிரி எல்லாம் தோணுச்சு. அப்போவே என்னுடைய நண்பர்கள் சொன்னாங்க, நீங்கள் இப்படி யோசிக்கவே கூடாது. ஏன்னா அப்போவே நமக்கு ஒரு வார்னிங் கொடுத்துட்டாங்க. அந்த வார்னிங் இருந்தும் கூட அதை நம்ம யோசிக்கல. இது ஒரு கால சூழ்நிலை. ஒவ்வொரு சூழ்நிலையில ஒவ்வொரு மார்க்கெட் மூவ்மெண்ட் இருக்கும். அதனால அந்த மார்க்கெட் மூவ்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறணும், இப்படியே இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அதை பற்றி பெருசாக தெரிஞ்சுக்கல. வெறும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம ரிவர்ஸ் ட்ரேட் தான் அதிகமாக பண்ணுவோம். அந்த ரிவர்ஸ் ட்ரேட்ல பயங்கரமான சக்ஸஸ் இருந்தது. ஆனால் எப்போ இங்கே ஒரு அடி வாங்குச்சு அப்படின்னா, நான் என்ன ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணணும், அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லா மார்க்கெட்டுக்குமே நான் அப்ளை பண்ணேன். அந்த எல்லா மார்க்கெட்டை அப்ளை பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, தொடர்ச்சியாக மார்க்கெட் மூவ்மெண்ட் இல்லை. அந்த மூவ்மெண்ட் இல்லாதனால நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணி அந்த ஸ்ட்ராட்டஜி அமைஞ்சா மட்டும் ட்ரேட் பண்ணுவேன். அந்த அமையும் போது நான் ட்ரேட் பண்ணுறது தான். இப்போ நான் பை பண்ணுறேன் அப்படின்னா அதுதான் லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் அப்படின்னு அர்த்தம். லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ்னா நான் வாங்கினதுக்கப்புறம் ஒரு ரூபா கூட பெருசாக ஏறி இருக்காது. அப்போ இதற்கு முன்பெல்லாம் நான் வாங்கினதுக்கு அப்புறம் 2 மடங்கு 3 மடங்கு ஆன ப்ரீமியம் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு ரூபா கூட ஏறல அப்படின்ட்டு. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட் அண்ட் சைட்வே மூவ்மெண்ட்டுக்குள்ள போயிட்டாங்க. அப்போ இங்க நமக்கு தெரிய வேண்டிய விஷயம், அதனால தான் நான் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்ஸை ஒன் சைட் மார்க்கெட், வால்டைல் மார்க்கெட், சைட்வே மார்க்கெட்னு 3 விதமா பிரிக்கிறதுக்கு முக்கிய காரணமா அமைஞ்சதே மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்ஸை தெரியாம நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி அது எல்லா நேரத்துலயும் அது அமையும் அப்படின்னு நான் நினைச்சது மிகப்பெரிய ஒரு தவறா மாறுச்சு. அப்போ மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டை ஃபர்ஸ்ட் நம்ம அடாப்ட் பண்ணணும். அப்போ அதுக்கு நமக்கு மார்க்கெட் மூவ்மெண்ட்டை அப்சர்வ் பண்ணணும். அந்த அப்சர்வ் பண்ணணும் தான் நம்ம என்ன ப்ராக்டிக்கலாக நம்ம டிசைட் பண்ணணும்.
ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம வந்துட்டு இன்னும் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்ட வந்து எந்தெந்த வகையில நம்ம அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னு பிரிக்கும்போது தான், நம்ம வந்து நம்மளுடைய தொடக்கம் வந்து ஆக்டிவ் கான்ட்ராக்ட் நான் நெறைய டைம் சொல்லியிருப்பேன். அந்த ஆக்டிவ் கான்ட்ராக்ட் தான் நமக்கு வந்து ஒரு ஆன்சர் ஷீட் அப்படிங்கிற மாரி. அப்ப நம்ம முதல் தொடக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா, என்கிட்ட இருந்தது 2டே விஷயம் தான். ஒண்ணு ஆப்ஷன் பிரீமியத்தோட கால்குலேஷனும், அதுக்கப்புறம் ஆக்டிவ் கான்ட்ராக்ட் மட்டும் தான் இருந்தது. ஆனா மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் எப்படி பிரெடிக்ட் பண்றது அப்படிங்கிற விஷயத்துக்கு என்கிட்ட ஒரு விஷயமே இல்லாம இருந்தது. அப்போ நம்ம சேனல் நடத்திட்டு இருக்கும்போது வந்துட்டு சிலர்லாம் கேள்வி கேட்பாங்க. அப்ப அந்த கேள்வியில எனக்கு தெரிஞ்சதுக்கு பதில் சொல்லுவேன். தெரியலன்னா நான் நான் ரிசர்ச் பண்ணிட்டு, ஆய்வு பண்ணிட்டு சொல்லுவேன். அப்போ அந்த இடத்துல வந்துட்டு இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி அப்படின்ட்டு ஒரு கேள்வி வந்திருந்தது. அந்த இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி பத்தி எனக்கு கண்டிப்பா தெரியாது. அப்போ அது தெரியலங்கும்போது, அத பத்தி நான் ரிசர்ச் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்தது. அப்ப அந்த ரிசர்ச் பண்ணும்போது, ஏகப்பட்ட விஷயங்கள் உள்ள வந்தது. அதுக்கப்புறம் தான் நம்ம சேனல்ல அப்பப்போ நம்ம என்னென்ன அப்டேட் ஆகுறோமோ, அதெல்லாம் அப்பவே நம்ம வெளிப்படையா தான் நம்ம போட்டுட்டு வரோம். அப்ப இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி வந்துட்டு ஒரு ஆர்டிஃபிஷியலாவே ஒரு பிரீமியத்த வந்துட்டு நமக்கு வந்து எச்சா பண்றதுக்கும், இல்ல கம்மி பண்றதுக்குமே அங்க வாய்ப்பு இருக்கு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா டிகேவும் நடக்கறக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ரிசியேஷன் நடக்கறக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இது எப்ப நடக்குது? அப்ப இது எங்க நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கலாம்? அப்படிங்கும்போது, நமக்கு ஏடிஎம் மீட்டிங் பாயிண்ட் ஏன்னா மீட்டிங் பாயிண்ட் நம்மகிட்ட முதல்ல இருந்தது. ஆனா அந்த ஏடிஎம் மீட்டிங் பாயிண்ட் தான் டிகேவா ஆகுது அப்படிங்கிற விஷயம் நம்ம வந்து ரிசர்ச்ல நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பா ஏன்னா தொடக்கத்துல நம்ம வந்துட்டு தெரியாது. அப்ப அதனால ஒவ்வொரு ஸ்டெப்பா ஏடிஎம் மீட்டிங் பாயிண்ட் என்ன? அப்போ யாரெல்லாம் ஏடிஎம்மா இருக்கிறாங்களோ, அவங்களோட முந்தைய ஏடிஎம் பிரைஸுக்கும், இப்பத்த ஏடிஎம் பிரைஸுக்கும் என்ன இம்பாக்ட் நடக்குது அப்படிங்கிறத கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சிந்தெடிக் ஃபியூச்சர். ஏன்னா ஆப்ஷன்ஸ் பிரீமியம் வந்துட்டு இயங்குறது நான் தொடக்கத்துல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஆப்ஷன்ஸ் பிரீமியம் இங்க மீட் பண்ணணும். அந்த மீட்டிங் தப்பா நடக்குது. அப்ப அந்த மீட்டிங் தப்பா நடக்கும்போது ஸ்பாட்டோட அனலைஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப ஸ்பாட்டுக்கும் நான் மீட்டிங் பாயிண்ட் எடுத்ததுக்கும் உண்டான டிஃபரெண்ட்ட நான் என்ன சொல்லுவேன்னா, ஓவர் ஆக்டிங், பிலோ ஆக்டிங், நார்மல் ஆக்டிங் நான் பிரிச்சு நான் பார்த்திருப்பேன். அப்போ வந்துட்டு சிந்தெடிக் ஃபியூச்சர் அதாவது ஆப்ஷன் பிரீமியம் ஃபியூச்சர் பேஸ் பண்ணி. அப்ப ஃபியூச்சர் பேஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா, மந்த்லி ஃபியூச்சர் கண்ணுக்கு தெரியும். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, வீக்லி ஃபியூச்சர் நமக்கு கண்ணுக்கு தெரியாது. அப்போ அந்த ஃபியூச்சர் பேஸ் பண்ணி தான் ஆப்ஷன் பிரீமியம். அப்பதான் சிந்தெடிக் ஃபியூச்சர் கால் புட்டோட டிஃபரன்ஸ் தான் வந்திருக்கு. அப்ப அந்த கால் புட்டோட டிஃபரன்ஸ் எடுத்துட்டோம். ஆனா அதுல பிரைஸ் முக்கியம் இல்ல. அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன். நம்ம வந்துட்டு சேம் ஸ்ட்ரைக்கோட கால் புட்டோட டிஃபரன்ஸ் தான் முக்கியமே தவிர, விலை முக்கியம் அல்ல. வித்தியாசம் தான் முக்கியம். விலை முக்கியம் அல்ல அப்படின்னு சொல்லுவேன். அப்ப அதெல்லாம் உள்ள வந்தது. அப்ப அது உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஒரு சேம் ஸ்ட்ரைக் அவங்க ஒரு போட்டியாளரா இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம முதல்ல எல்லாமே மீட்டிங் பாயிண்ட் கான்செப்டே அந்த போட்டியாளர்களை பேஸ் பண்ணி தான். அப்போ மார்க்கெட் வந்து மேல போகணும் அப்படின்னா ஒரு சேம் ஸ்ட்ரைக் எடுத்துக்கிறோம். அப்ப அந்த சேம் ஸ்ட்ரைக்கோட காலோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அதுக்கு மேல இருக்காங்கன்னு அர்த்தம். அதே சேம் ஸ்ட்ரைக்ல புட்டோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறாங்க காலை விட புட்டோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆனா அப்ப அந்த ஸ்ட்ரைக்கு கீழே இருக்கிறாங்க. அப்ப இதை வச்சு நம்ம வந்துட்டு காமன் ஏரியா ஒன்று கிரியேட் பண்ணணும். அப்ப அங்க இருந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் கிரீக் ஸ்கை டீம் கிராஸ். ஸோ இது எல்லாமே ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா உள்ளடக்கி நம்ம அந்த ஒரு ஃபார்மேஷனா ஒன்று வந்தது. அப்போ மார்க்கெட்டை பொறுத்தவரை இங்க சூழ்நிலைகள் தெரிஞ்சு நம்ம பண்ணணும். ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணிட்டு அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லா டயத்துலையும் நம்ம பண்ணோம் அப்படின்னா இது ஒர்க் அவுட் ஆகாது. கொரோனாக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொரோனா டைமும் சரி அதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய ட்ரேட் சக்ஸஸ் ரேட் அதிகம். ஏன் அப்படின்னா மார்க்கெட் வந்து நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு சாலிடாவே ஒரு நாளைக்கு 300 400 பாயிண்ட் மூவ்மெண்ட் ஆகும். பேங்க் நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா 1000 to 1200 அதாவது 750 பாயிண்ட்ல இருந்து மார்க்கெட் வந்துட்டு ஒரு 1250 பாயிண்ட் அதாவது நிஃப்டி 25 பேங்க் நிஃப்டி வந்து 25,000 30,000 இருக்கும்போதே அந்த மூவ்மெண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட ஹை லோக்குண்டான டிஃபரன்ஸ் ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா மிக குறைவா இருக்கு. அப்ப இந்த குறைவா இருக்கும்போது நம்ம அதே ஃபார்முலா அதே 2 மடங்கு 3 மடங்கு ஆகக்கூடிய பிரீமியம் இருக்கா அப்படின்னா இல்ல. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா சூழ்நிலை தெரிந்து அப்போ இந்தியா விக்ஸ் அப்ப பார்த்தீங்க அப்படின்னா கொரோனா டயத்துல எல்லாம் நீங்க அங்க போய் செக் பண்ணி பாருங்க நிறைய பேர் வீடியோஸ் போட்டிருப்பாங்க. இந்தியா விக்ஸ்ல பார்த்தீங்கன்னா 30 35 இருக்கும். அப்ப அந்த அளவுக்கு இந்தியா விக்ஸ் இருக்கும்போது என்ன நடக்குது? இந்தியா விக்ஸ் இப்ப 10 தான் இருக்கு. 10க்கு கீழ இருக்கு. அப்ப அதுக்கு உண்டான வித்தியாசம் இருக்கும்போது என்ன நடக்குது? ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ல போட்டியாளர் யார் வராங்க? அப்ப பிரீமியத்தோட ஏற்ற இறக்கம். அப்போ அதாவது காமா வேல்யூ எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு சேம் ஸ்ட்ரைக்கோட புட் ஆப்ஷனுடைய பிரைஸ் இறங்குறதுக்கு கால் ஆப்ஷனோட பிரைஸ் எவ்வளவு ஏறுது? இப்ப இவங்க ரூ. 5 இறங்குனா, இவன் ரூ. 1 ரூ. 2 ஏறுனா அதுக்கு ஒரு தன்மை. அப்ப செல்லரோட பாயிண்ட் ஆஃப் வியூ அங்க இருக்குன்னு அர்த்தம். இதே ரூ. 2 ரூ. 3 புட் ஆப்ஷன் இறங்குனதுக்கு ஒரு ரூ. 5 ரூ. 6 இவங்க கால் ஆப்ஷன் ஏறுறாங்க அப்படின்னா, அது ஒரு காமா எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல அதெல்லாம் என்ன நடக்குது? அப்படிங்கிறத வாட்ச் பண்ணணும். அப்போ நமக்கு வந்து பருத்தி மூட்டை குடோன்லயே இருக்கலாங்க கான்செப்ட்ல
மார்க்கெட்ல வந்துட்டு மூவ்மெண்ட் நடந்திருக்கும். ஆனா காலோடைய பிரீமியம், புட்டோட பிரீமியம் 2மே கரைஞ்சிருக்கும். அப்ப என்ன ஆகும்? செல்லர் வந்து அங்க என்ஜாய் பண்ணியிருக்காங்க. அப்ப செல்லர் என்ஜாய் பண்ணும்போது எங்க அவங்க ப்ராஃபிட் புக் பண்றாங்களோ, இல்ல லாஸ புக் பண்றாங்களோ, அங்க தான் மொமெண்டம் ஸ்டார்ட் ஆகும். அப்ப இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அப்ப இதெல்லாம் ஒண்ணு தெரியாம ஒரு ஆப்ஷன்ஸ் ட்ரேடரா நம்ம உள்ள வர்றோம் அப்படின்னா, பண இழப்பு அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். அதனால ஒரு ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் அதுங்கிறது தெரியணும். உங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் வேணும். அதனால தான் நம்ம வந்து நம்மளுடைய அ அடிக்கடி நம்ம சொல்றதே வந்து என்னன்னா, நம்ம கிட்ட கட்டட பயிற்சிக்கு வருவாங்க, இல்ல நம்ம வீடியோஸ பார்க்குறவங்களுக்கு நம்ம சொல்றது சுய ஆய்வு செய்யுங்க. அப்படின்னு சொல்ற காரணம். ஏன்னா, அப்பதான் நீங்க வந்து இப்ப நான் ஒரு விஷயத்த சொல்லிட்டேன். இந்த ஸ்ட்ராட்டஜி நான் பின்பற்றேன். நீங்க பின்பற்றுங்க அப்படின்னா, குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாரி அத மட்டும் தான் பார்ப்பீங்க. ஒரு கிரியேட்டிவிட்டி இருக்காது. அடுத்த கட்டத்துக்கு நீங்க யோசிக்க மாட்டீங்க. ஒரு நியூ ஸ்டைல் உங்களுக்கு கிரியேட் ஆகாது. அப்போ உங்களுக்கு இங்க நடக்கிற விஷயங்கள தெரிஞ்சுட்டா, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களுக்கு தகுந்த ஸ்டைல்ல நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, லாஸோ, ப்ராஃபிட்டோ சிலர்லாம் வந்து லாஸ் வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இது தப்புன்ட்டு போயிடுவாங்க. பட் லாஸ் வருதுன்னா, ஏன் லாஸ் வருது அப்படிங்கிறது முதல்ல நமக்கு காரணம் தெரியணும். அப்ப அந்த தப்பு திருப்பி செய்யாம இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, லாபம் அடையிறனோ இல்லையோ, ஒரு ட்ரேடுல இன்னைக்கு ட்ரேடே கிடைக்கல அப்படின்னா சந்தோஷப்பட்டுக்கலாம். ஏன்னா, ட்ரேடு வாய்ப்ப நம்ம தேடி போய் நமக்கு வந்து லாஸ் ஆச்சுன்னா, அது பெரிய இழப்பு. அதுக்கு வாய்ப்பு கிடைக்கிற ட்ரேட நம்ம சூஸ் பண்ணணும். அதுல வேணா லாஸ் ஆகலாமே தவிர, வாய்ப்பே இல்லாத ட்ரேட்ல போய் லாஸ் பண்ணக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ, அதனால வந்துட்டு எல்லாருமே ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன பண்றது? ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ண தெரியல அப்படின்னா, முதல் நமக்கு என்ன தேவை அப்படின்னா, முதல் இருக்கிற டேட்டா வரிசைப்படுத்தி எழுதுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச டேட்டாவ எழுதுங்க. என்னென்ன காரணமோ அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது யாருகிட்டயுமே கேட்காதீங்க. முதல் ட்ரேடருக்கு ஒரு எலிஜிபிள் அப்படின்னா, நீங்க யாருகிட்டயுமே கேட்கக்கூடாது. இது நான் வாங்கலாமா? விக்கலாமான்ட்டு. ஏன் வாங்குறோம்? ஏன் விக்கிறோம்? ஏன் லாஸ் ஆனோம்? ஏன் ப்ராஃபிட் ஆனோம்னு உங்களுக்கு தெரியணும். அப்போ ஒரு ஒப்பீடு வேணும். ரிசர்ச் பண்ணணும். அப்ப அதுக்கு ரிசர்ச்க்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா, ஒரு பழைய டேட்டா, இந்த டேட்டா. அப்ப அதற்கு உண்டான கம்பேரிசன கொண்டு வாங்க. அப்ப இதுல மாற்றம் அடையாத ஒரு டேட்டா நம்மகிட்ட இருக்கும். அப்ப என்ன மாற்றம் அடையாத டேட்டானா, நமக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ், அதே மாரி ஓப்பன், எஸ்டர்டே ஹை, எஸ்டர்டே லோ, வீக்லி லோ, மந்த்லி ஹை, மந்த்லி லோ இதெல்லாம் மாற்றம் அடையாத டேட்டா. அப்ப அந்த டேட்டாவோட இப்ப மார்க்கெட்டோட டேட்டா வச்சுட்டு, கால் செல்லர், புட் செல்லர் எப்படி பயப்படுறாங்க, எப்படி ரியாக்ட் ஆகுறாங்க அப்படிங்கிறது பார்த்துட்டீங்கனாலே, உங்களுக்கு ஈஸியா ஒரு அப்சர்வேஷன் கிடைச்சிடும். ஸ்ட்ராட்டஜி அமைஞ்சிடும். அதனால முதல் உங்களுக்கு மார்க்கெட்ல இருக்கக்கூடிய அனைத்து டேட்டாக்களையும் கையில எழுதுங்க. நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, உடனே எக்ஸெல் ஷீட்ல போட்டு ஆட்டோமேட்டட் பண்ணி நீங்க பார்த்துருவீங்க. அப்படி பண்ணக்கூடாது. முதல் கையில எழுதுங்க. கையில எழுதும்போது தான் உங்களுக்கு ஒரு விஷயம் உங்க நினைவில் வரும். அதனால வந்துட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்பாற்பட்டு ஒரு 3 மாசம், 6 மாசம், ஏன் 1 வருஷமே எடுத்துக்கோங்க. முதல் மார்க்கெட்ல என்னென்ன மூவ்மெண்ட்ஸ் இருக்கு? ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி என்ன இருக்கு? பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன இருக்கு? அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஆப்ஷன் பிரீமியம் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்த்துட்டு நீங்க ட்ரேட் பண்ண தொடங்குங்க. ஓகே. இன்னைக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்க்க போலாம். நாளைக்கு வந்து நமக்கு டிசம்பர் 25ஆம் தேதினால நமக்கு விடுமுறை. முடிந்தால் நாளை மாலை வந்துட்டு ஒரு 4 மணிலேருந்து 4 இல்லன்னா 5 இல்ல 6 ஏதோ இந்த 3 டயத்துல ஏதோ ஒரு டயத்துல நம்ம வந்து யூடியூப் லைவ் வரலாம் அப்படின்ட்டு இருக்கிறோம். இதுல வந்துட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்க வந்துட்டு லைவ் அப்படின்ட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. நாளை தினம் நம்ம வந்துட்டு சந்திக்க வாய்ப்பு இருந்தால் சந்திக்கலாம். எத்தனை பேர் ஆர்வமாக இருக்கிறீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம யூடியூப் லைவ்ல பார்க்கலாம். ஓகே. நம்ம சேம் ஸ்ட்ரைக்கோட கால் புட்டோட டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது தான் நம்ம வந்துட்டு என்ன சொல்லிட்டோம், ஒவ்வொரு ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டோம். இந்த ஸ்ட்ரைக் வந்து நம்ம 26,200 கால் புட்டை நான் எடுத்திருக்கேன். இந்த டேட்டா இது நேற்றைய டேட்டா. இங்க பாருங்க, இது நேற்று வந்துட்டு 26,200 காலும் புட்டும் சேர்ந்து அத காமன் ஏரியான்னு சொன்னேனா, அந்த காமன் ஏரியாவோட அளவு பாருங்க 26,164 டு 26,236. இந்த அளவு வந்துட்டு நேற்று 2 பேருமே பகிர்ந்து கொண்ட விலை அப்படிங்கிறது. இப்போ நேற்றைய தினத்தோட ஹை 26,200 காலோட ஹை 150, புட்டோட லோ வந்துட்டு 105. இப்போ நேற்றைய ஹையே பார்த்தா மார்க்கெட் வந்து 26,236 தான். அப்போ மார்க்கெட் அதனை டச் பண்றதுக்கு இம்பாக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த காமன் ஏரியாக்கு மேல உங்களுக்கு பெருசா நிக்கவே இல்ல. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் மார்க்கெட் மேல போயிருக்காங்க. அந்த காமன் ஏரியாக்கு மேலே நிக்க முடியாம நமக்கு காமன் ஏரியாக்கு உள்ள தான் முடிஞ்சிருக்கிறாங்க. இதுல பேரல் ஏரியா அப்படின்னு நம்ம ஒண்ணு வச்சிருக்கிறோம். அது 26,200. அதத்தான் நம்ம பேரல் ஏரியா வச்சிருக்கோம். அப்போ காமன் ஏரியாக்குள்ள பேரல் ஏரியா இருந்தது. அந்த பேரல் ஏரியாவை ரொம்ப நேரம்
மதியம் மட்டுமே மார்க்கெட் என்ன பண்ண முடியல அப்படின்னா அதுக்கு கீழே வரல, அதுக்கு கீழே வந்து முடிஞ்சிருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு என்னென்ன டேட்டாஸ் நமக்கு இம்பேக்ட் ஆச்சு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். அது மீட்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறத நம்ம பேஸ் பண்ணி. இது பாருங்க 26,200 கால் புட்டோட டேட்டா. இது வந்து நம்ம காமன் ஏரியா. இங்க நமக்கு கிடைச்ச தகவல் பாருங்க. இது வந்துட்டு 150. இந்த 150 என்னன்னா நான் காலோட ஹையை போட்டிருக்கேன். 86 வந்து புட்டோட லோ. புட்டு வந்துட்டு புட்டும் சரி காலும் சரி நமக்கு பாருங்க இன்றைய தினம் சேம் லோவை வச்சிருக்காங்க 68. அதாவது ரெண்டு பேருமே கால் புட் நேற்று காலோட லோ 105 புட்டோட லோ 86. ரெண்டு பேருமே அதற்கு கீழே லோவை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ரெண்டு பேருமே நேற்று ஹையை பீட் பண்ணல. நேற்று காலோட ஹை 150, புட்டோட ஹை 141. ரெண்டு பேருமே இன்னைக்கு அந்த ஹையே வரல. அப்போ க்ளோசிங் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் நேற்று வந்து பாருங்க 113 ரூபா கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் 105 ரூபா, 8 ரூபாய் ஜாஸ்தினால 26,208 அப்படிங்கிற இடத்துல க்ளோசிங் ஆயிருக்கு. அதாவது ஃபியூச்சர். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலுடைய ப்ரைஸ் 68, புட்டோட ப்ரைஸ் 100. அப்போ என்ன அர்த்தம்? 32 ரூபானா 26,168 அப்படிங்கிற டேட்டாக்கு முடிஞ்சிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 பாயிண்ட் மைனஸ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அப்போ இங்கே யோசிச்சு பாருங்க, காலோட பிரைஸ் 113 இருக்கு, புட்டோட பிரைஸ் 105 இருக்கு. அப்போ மார்க்கெட் நேற்று 26,208. அப்போ இன்னைக்கு 26,168க்கு வந்து முடிஞ்சிருக்கு. அப்போ ரெண்டு பேர்த்தோட ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே தானே புட்டு இருக்கணும். ஆனா இல்லை. எவ்வளவு முடிஞ்சிருக்கான்? 100 ரூபாயில முடிஞ்சிருக்கான். அப்ப என்ன அர்த்தம்? இங்க ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து டாமினேட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ ரெண்டுமே காலோடைய பிரீமியமும் குறைஞ்சிருக்கு, புட்டோட பிரீமியம் குறைஞ்சிருக்கு. இந்த ரெண்டு பேருமே நேற்று கால் என்ன லோ வச்சிருக்காங்களோ அந்த லோவுக்கு கீழே இன்னைக்கு க்ளோசிங் அப்படிங்கிறது நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு டேட்டா நமக்கு கிடைக்குது. அடுத்தது பாருங்க, இப்போ இந்த இடத்துல நான் 26,150 இதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டேன். ஒன்னே ஒன்று வச்சிருக்கிறேன். இந்த 108 அப்படிங்கிறது தான். இது காமனேட்டிவ் மீட்டிங் பட்டா. இப்போ 26,150 ஸ்ட்ரைக்கு நான் இது பண்ணுறேன். பாருங்க, இவங்க ரெண்டு பேர் இப்போ வந்துட்டு மீட் பண்ணலை. இப்போ மீட்டிங் எங்கே நடந்திருக்குன்னு பாருங்க. நமக்கு இங்கே ஒன்றும் நடக்கவே இல்லை. இப்போ 87க்கு கீழே புட் ஆப்ஷனுடைய ப்ரைஸ் 75 இருக்காங்க. கால் அதாவது மார்க்கெட் வந்து கீழே வந்திருக்கு. இந்த கீழே வரும்போது நமக்கு பாருங்க காலோட லோவை மட்டும் கட் பண்ணியிருக்காங்க. புட்டு வந்துட்டு ஹை அப்படிங்கிறத கட் பண்ணாமல் அதை இம்பேக்ட் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போது நேற்று 108 இருந்தவங்க இன்னைக்கு கிட்டத்தட்ட 84க்கு கொண்டு போயிட்டாங்க. 108 இருந்தது, நமக்கு 84. யாரு இது? 26,150 கால் புட். ஓகேங்களா? அப்போ மார்க்கெட் மேலே 26,250 போயிருந்தாங்க, அதுக்கு மேலே போகல. ஸோ அதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ 26,250 கால், 250 புட். இது பாருங்க, இது வந்துட்டு நமக்கு இது வந்து புட் ஆப்ஷன், இது வந்துட்டு கால் ஆப்ஷன். இவங்க ரெண்டு பேரும் நமக்கு மீட் பண்ணினது பார்த்தீங்கன்னா 94 ரூபாய்க்கு காலையில் மீட் பண்ணியிருந்தாங்க. இந்த நேர் கடைசியாக மீட் பண்ணினது 94 ரூபாய்க்கு. அதுக்கப்புறம் பாருங்க 108 அந்த புட் ஆப்ஷன்ஸ் தாண்டாம அதை தாண்டினதுக்கு அப்புறம் தான் கிட்டத்தட்ட ஒரு 140 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவங்க போறாங்க. அப்போ இந்த மீட்டிங் பாயிண்ட், காமன் ஏடி மீட்டிங் பாயிண்ட் நமக்கு எவ்வளோ தூரம் இம்பேக்ட் ஆகுதுன்னு பாருங்க. இந்த புட் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு நமக்கு காலுடைய ஹை 105. அப்போ என்னாச்சு? அவங்க கால் வந்து 108க்கு மேலே இல்லை. இதை வந்து நேற்று எழுதுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதாவது 26,150, 200, 250 இதோட எல்லாமே எழுதுங்க. கால் புட்டோட டேட்டா போட்டு இந்த 108ங்கிறது பார்த்து எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதை நீங்கள் இன்னைக்கு என்ன பண்ணீங்க அப்படிங்கிறதையும் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. அப்போ இதில் 80 ரூபாய்
அப்படிங்கிறது புட்டோட லோ. அப்ப 26,250 மைனஸ் இப்ப அந்த டேட்டாக்கு நம்ம போய்க்கலாம். அப்பதான் உங்களுக்கு ஈஸியா புரியும். நிஃப்டி. இன்னைக்கு நெடு நேரம் நான் கதை பேசியே போயிருச்சு. நான் அதனால கொஞ்சம் ஷார்ட்டா முடிச்சுக்கிறேன். முடிஞ்ச அளவு உங்க கையில என்னென்ன டேட்டாஸ் இருக்கோ அதை ஒண்ணுனா ஒன்னைவே எழுதி அதை வந்து அரைச்ச மாவா இருந்தாலும் சரி, புளிச்ச மாவா இருந்தாலும் சரி, முதல் டேட்டாவை கையில் எழுதுங்க. டேட்டாவை கையில் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு அங்க என்னென்ன டிராமாஸ் நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது பார்த்தீங்கன்னா 26,200 கால் புட். நான் என்ன சொல்லியிருந்தேன்? 106, 108, 114. ஸோ இதை எழுத சொல்லியிருந்தோம் நம்ம. அப்போ அதே போல 26,250க்கு இங்க பாருங்க, ப்ரீவியஸ் க்ளோஸ் 88, 108, அடுத்தது 130. இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த 26,250 என்ன பண்ணியிருக்காங்க? புட்டோட லோ ஈக்குவல் டு நமக்கு காலுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ். அப்போ என்ன பண்ணியிருக்காங்க? காலோட ப்ரீவியஸ் க்ளோஸை இந்த புட் வந்துட்டு சப்போர்ட் எடுத்திருக்காங்க அப்படின்னு இங்கே டேட்டா கிடைக்குது. அடுத்தது காலுடைய ஹை 105. அப்போ என்ன அர்த்தம்? இந்த 105 கால் வந்துட்டு 108க்கு கீழே ஹையை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல அவங்க சப்போர்ட் எடுத்ததுக்கு இவங்க 148 அப்படிங்கிற இடத்துக்கு உண்டான விலைக்கு அவங்க மூவ் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது இங்கே நமக்கு கிடைக்குது. ஸோ இது எல்லாமே நமக்கு ஒரு டேட்டாஸ் தான். ஸோ இந்த டேட்டாஸை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அழகாக ஒரு விஷயம் தெரியும். அதே மாதிரி 26,150 அதையும் எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு அங்கே நடக்கிற விஷயங்கள் ஒன்று எடுத்தீங்கன்னா என்னென்ன அப்படிங்கிறது இங்கே கேப்சர் பண்ணிட்டு, அப்போ ஆப்பனண்டோட லோ, ஆப்பனண்டோட ப்ரீவியஸ் க்ளோஸோ இல்லை ஆப்பனண்ட் ஏதோ ஒரு டேட்டாவை நமக்கு சப்போர்ட் பண்ணும்போது அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத செக் பண்ணணும். இங்கே பாருங்க, 26,150 கால் புட். அப்போ இங்கே நமக்கு என்ன? 85, 108, அதே மாதிரி இவங்களோடது 142. அப்போ இங்க 26,150 புட்டு பாருங்க. இப்போ நமக்கு ஹை என்ன பண்ணியிருக்காங்க? 95. அதே மாதிரி கால் ஆப்ஷன் 90 லோ வந்திருக்காங்க. இந்த இடத்துல அதே மாதிரி 85க்கு கீழே போகலாம். அப்போ இதை ஒரு சப்போர்ட்டா எடுத்திருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் நமக்கு ஒரு விஷயமாக நம்ம எடுத்து பார்க்கணும். அப்போ மார்க்கெட் வால்டைல் மார்க்கெட்டா இருந்தால் எப்படி இருக்காங்க, ஒன் சைட் மார்க்கெட்டா இருந்தால் என்ன இருக்காங்க. அப்போ இந்த மார்க்கெட் வந்துட்டு 2 ப்ரீமியமே டிகே ஆயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 35 பாயிண்ட் இறங்கியிருக்காங்களா? அப்போ புட்டோட பிரைஸ் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலேயாச்சும் இருக்கணுமா இல்லையா? அப்போ புட்டோட பிரைஸ் ப்ரீவியஸ் க்ளோஸே இல்லைன்னா அப்போ டிகே ஆயிருக்கு. அப்போ நேற்று இருந்த 108 ரூபாய் பாயிண்ட் நமக்கு 84 மாறுது அப்படின்னா யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த இடத்தில் நமக்கு 98 அண்ட் 74 அப்படிங்கும்போது இதுக்கு உண்டான வித்தியாசம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா 25 ரூபாய். ஸோ நீங்கள் 25 போது நமக்கு பாதினா 12. அப்போ 86 எடுத்துக்கலாம். இல்லை இப்போ மார்க்கெட் வந்துட்டு இப்போ க்ளோசிங் எங்கே அப்படின்னு நம்ம எடுத்துட்டா நமக்கு இது 26,200 கால் புட்டும் எடுத்துக்கலாம், அல்லது நீங்கள் வந்துட்டு இது 150 எடுத்துக்கலாம். அப்போ இதை பேஸ் பண்ணாலே இப்போ உங்களுக்கு அப்போ மார்க்கெட் வந்து இப்போ 26,175 நியர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு டேட்டா கிடைக்குது. ஓகே, அப்போ இங்க இன்னொரு தகவல் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு காலோட லோவும் இன்னைக்கு அடையல, நமக்கு புட்டோட லோவும் அடையல. இன்பிட்வீன், அதாவது 26,200 காலோட லோவை ஆட் பண்ணும்போது நமக்கு 26,300 வரும். 26,200 மைனஸ் 86 போது 26,114 வரும். இந்த டேட்டா நேற்று கால் புட்டோட டேட்டா இது பண்ணாம நமக்கு இம்பேக்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. அது போக மார்க்கெட் பார்த்தீங்கன்னா லோயர் ரேஞ்சா நமக்கு அமைஞ்சிருக்காங்க. மார்க்கெட்டோட லோ ஹை பார்த்தீங்கன்னா வெறும் 110 பாயிண்ட்ஸ் இருக்கிறதுலேயே ரொம்ப குறைந்தபட்சமான ரேஞ்ச் அமைஞ்சிட்டு வருது. இது வந்துட்டு விக்ஸ்னால கம்மியா இருக்கு, இம்ப்ளாய் வாட்டி கம்மினால இருக்கு. ஆனா இது பிரேக் அவுட் ஆகக்கூடிய ஏதாச்சும் வாய்ப்பு இருந்தால் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆனா இந்தியா விக்ஸ் கம்மியா இருக்கும்போது அதுக்கு ஒரு ஆர்வம் இல்லை. ஆனா வாய்ப்புகள் கம்மியா இருந்தாலும் அது பெரிய வெடிப்பா இருந்ததுன்னா நமக்கு ஒரு பெரிய ரேஞ்ச் கிரியேட் பண்ணலாம். ஏன்னா தொடர்ச்சியா லோயர் ரேஞ்சா அமைஞ்சிட்டு வராங்க. அதை உன்னிப்பாக நம்ம கவனிக்க வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, அட்டவணை என்ன சொல்றாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஆக்டிவ் கான்ட்ராக்ட் 26,200 கால் புட்டே தான் நமக்கு இம்பேக்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து 26,150, 26,250. அப்போ 26,200
பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் மொமெண்டம் நடந்துட்டு இருக்கு. இதைத்தான் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதோட 2 பேர்த்தோட லோ 65னால 26,200, இந்த பக்கம் 65, இந்த பக்கம் 65. அப்போ 26,135, இந்த பக்கம் 26,265. அப்போ இதுக்கு மேல இம்பாக்ட் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட்டை மொமெண்டமை கிரியேட் பண்ண வேண்டும். இதை உன்னிப்பாக கவனிங்க. அடுத்தது ஆப்ஷன் செயின் இம்ப்ளைட் வாலிட்டி பாருங்க. இந்த மாதிரி ஸ்ட்ராடல் இருக்கும்போது இம்ப்ளைட் வாலிட்டி கம்மியாக இருக்கும்போதெல்லாம் மார்க்கெட்டை வந்து ரொம்ப ஆப்ஷன் பையருக்கு உகந்ததாக இருக்காது. ஆனால் இது ஏதாச்சும் ஒரு பிரேக் அவுட் அமையும் போது நம்மளுக்கு பெருசாக இருக்கும். அதாவது இந்தியா விக்ஸும் கம்மியாக இருக்குது, இந்த இம்ப்ளைட் வாலிட்டியும் கம்மியாக இருக்குது. இது வந்து ரொம்ப கஷ்டம். ஆனால் வந்துட்டு நமக்கு விடுமுறையும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு இதுக்கு பல பேர் நியூஸ் ஏதோ ஒன்று நம்ம சொல்லிடலாம். எஃப்ஐஸ் வந்துட்டு வெளியில் போயிட்டாங்க, இல்லையா எஃப்ஐஸ் வந்துட்டு அவங்களோட கிறிஸ்மஸ் லீவில் இருக்கிறாங்க, அதனால் மொமெண்டம் இல்லை. சப்போஸ் அவங்க லீவில் இருந்து மொமெண்டம் வந்துருச்சுனாலும் எஃப்ஐஸ் யாரோ ஒருத்தர் பை பண்ணிட்டாங்க, எப்படி வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம். ஆனால் இங்கே நடக்கிற ஃபார்மேஷன் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை பார்த்தா போதும் யார் வந்திருக்காங்க, இல்லை எஃப்ஐஸ் பை பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு வேண்டியதே இல்லை. அப்போ இந்த ஓப்பன் லோ ஓப்பன் ஹை அப்படிங்கிற கான்செப்ட்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி இந்த மாதிரி லோயர் இருக்கும்போது ஃப்ளாட் ஓப்பன் நடந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு ஓப்பனுக்கும் ஒவ்வொரு தத்துவம் இருக்கும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரியும் அதோட நீங்கள் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் பார்த்துக்கலாம், ஆக்டிவ் கான்ட்ராக்டோட வேல்யூம் வைஸும் நீங்கள் பார்த்துக்கலாம். அப்போ அதை பேஸ் பண்ணி மார்க்கெட்டோட லைவில் நீங்கள் வந்து ஒரு டிசைட் எடுங்க, முடிவெடுங்க. முதல் ஆப்ஷன் பையராக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி, உங்களுக்குன்னு குறைந்த முதல் வந்துட்டு 5,000 வச்சு பண்ணலாம், 10,000 வச்சு பண்ணலாம், 20,000 வச்சு பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் தவிர்த்துட்டு உங்களுக்குன்னு ஒரு டிசிப்ளின் ஸ்ட்ராட்டஜி ஒன்று பில்ட் பண்ணுங்க. அது அமைஞ்சதுக்கு அப்புறம் நீங்க என்னன்னா பையராக மட்டும் இருக்காதீங்க, பையராகவும் இருக்கணும், செல்லராகவும் இருக்கணும், இண்டெக்ஸ்லையும் ட்ரேட் பண்ணணும், ஸ்டாக்லையும் ட்ரேட் பண்ணணும். ஒரு ஆல்ரவுண்டராக இருந்தீங்க அப்படின்னா இதில் சஸ்டெயின் பண்ண முடியும். அப்புறம் நிஃப்டி மட்டும் தான் ட்ரேட் பண்ணுவேன், இண்டெக்ஸ் மட்டும் தான் ட்ரேட் பண்ணுவேன். இண்டெக்ஸுங்கிறது ஒரு ஆவரேஜ். மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸ் இருக்கும்போது, பெரிய மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும்போது பிரச்சனை இல்லை, எப்படியோ ஒன்று நம்ம ட்ரெண்ட் சைடோ போய் எப்படியோ மாற்றி நீங்கள் பண்ணிடலாம். இந்த மாதிரி மூவ்மெண்ட் இல்லாத போது நிறைய பேர் ஆப்ஷன்ஸ் பை பண்ணி நீங்கள் வந்துட்டு பணத்தை இழக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். அதனால எந்தெந்த மார்க்கெட் எந்தெந்த டயத்தில் மூவ்மெண்ட் வருது, எந்தெந்த டயத்தில் மூவ்மெண்ட் இருக்காது, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எப்படி மூவ்மெண்ட் இருக்கும், செகண்ட் ஹாஃப்ல எப்படி மூவ்மெண்ட் இருக்கும்னு உங்களுக்கு ஜட்ஜ் பண்ணுறதுக்கு தெரியணும். யார் ஒருவர் உங்களுக்கு சொல்லி இது தெரியற விட உங்களுக்கே அது தெரியணும். அதனால அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை பார்த்து முடிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.